வணக்கம் மர்களே, நான் உங்க சுபஸ்ரீ. லாஸ்ட் வீடியோல பொசிஷன் ப்ராப்பர்ட்டின்னு என்னன்னு பார்த்துருந்தோம். ஸோ நீங்க இன்னும் அந்த வீடியோ பார்க்கலனா மறக்காம அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. அப்பதான் இந்த வீடியோ உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இன்னைக்கு நம்ம CS2ல என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா Z இண்டெக்ஸ் பத்தி தாங்க பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நான் ஆல்ரெடி HTML பேசிக் ஸ்ட்ரக்சர்லாம் கொடுத்துட்டேங்க. இப்போ Z இண்டெக்ஸ்னா என்னன்னா எலமெண்ட்ஸுக்கு பொசிஷன் ப்ராப்பர்ட்டி கொடுத்துருந்தோம்னா அந்த எலமெண்ட்ஸோட ஆர்டரை ஆல்டர் பண்ணலாம் Z இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ அதாவது பொசிஷன் எலமெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் Z இண்டெக்ஸ் ஒர்க் ஆகும். தென் இந்த Z இண்டெக்ஸை ஸ்டாக்கிங் ஆர்டர் ஆஃப் அன் எலமெண்ட் சொல்லுவோம். ஸோ ஸ்டாக்னா லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 3 பாக்ஸஸ் ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வச்சிருந்தோம்னா இந்த லாஸ்டா வச்ச அந்த தேர்ட் பாக்ஸ் தான் டாப்ல ஃப்ரண்ட்ல டிஸ்பிளே ஆகுங்களா. ஃபர்ஸ்டா செகண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் பாக்ஸ் அடியில இருக்கும். ஸோ ஃபுல்லா டிஸ்பிளே ஆகாது. இப்போ இந்த Z இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி செகண்ட் பாக்ஸையோ ஃபர்ஸ்ட் பாக்ஸையோ ஃப்ரண்ட்ல கொண்டு வர முடியும். ஸோ அதுக்கு இப்போ நாங்கள் பாடி டேக்ல 4 டிவ் டேக் கொடுத்து எழுதிருக்கிறாங்க. கிளாஸ் நேம் பாக்ஸ் 1, பாக்ஸ் 2, பாக்ஸ் 3, பாக்ஸ் 4 கொடுத்துருக்கிறேன். இப்போ எக்ஸ்டர்னல் ஸ்டைல் பண்ணிடுவோம் இதுக்கு. ஸோ இங்க style.css ஃபைல்ல கிளாஸ் நேம் டாட் பாக்ஸ் மட்டும் கொடுத்துக்கிறேன். தென் கர்லி பிரேசஸ் கொடுத்து ஸோ அந்த 4 பாக்ஸுக்குமே சேம் வித் அண்ட் ஹைட் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு தான் டாட் பாக்ஸ் மட்டும் கிளாஸ் நேமா கொடுத்துருக்கிறேன். இப்போ வித் ப்ராப்பர்ட்டி கொடுத்துக்கிறேன், 150 பிக்சல் கொடுக்குறேன். தென் ஹைட் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன், 150 பிக்சல் கொடுக்குறேன். தென் கிளாஸ் நேம் டாட் பாக்ஸ் 1 கொடுத்துக்கிறேன். தென் கர்லி பிரேசஸ் கொடுத்து பேக்ரவுண்ட் கலர் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன், பிளாக்னு கொடுக்குறேன். தென் கிளாஸ் நேம் டாட் பாக்ஸ் 2 கொடுத்துக்கிறேன். தென் கர்லி பிரேசஸ் கொடுத்து பேக்ரவுண்ட் கலர் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன், yellowனு கொடுக்குறேன். தென் கிளாஸ் நேம் டாட் பாக்ஸ் 3 கொடுத்துக்கிறேன். தென் கர்லி பிரேசஸ் கொடுத்து பேக்ரவுண்ட் கலர் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன், ரெட்னு கொடுக்குறேன். தென் கிளாஸ் நேம் டாட் பாக்ஸ் 4 கொடுக்குறேன். தென் கர்லி பிரேசஸ் கொடுத்து பேக்ரவுண்ட் கலர் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன், ப்ளூனு கொடுக்குறேன். இப்போ கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுத்துக்கிறேன். இங்கே பாருங்க 4 பாக்ஸுமே டிஸ்பிளே ஆயிடுச்சு. பிளாக் கலர், எல்லோ கலர், ரெட் கலர், ப்ளூ கலர்லன்னு. தென் அதே மாதிரி எல்லா பாக்ஸுமே ஈக்குவல் வித் அண்ட் ஹைட்ல இருக்குது. இப்போ இந்த பாக்ஸஸ்க்கு நம்ம பொசிஷன் கொடுத்துருவோம். ஸோ அதுக்கு ஸோ எனக்கு அந்த 4 பாக்ஸஸுமே ரிலேட்டிவ் பொசிஷனாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு ஒவ்வொரு பாக்ஸுக்கும் பொசிஷன் ரிலேட்டிவ் அப்படின்னு கொடுக்கறதுக்கு பதிலாக டாட் பாக்ஸ் கிளாஸ் நேமில் பொசிஷன் ப்ராப்பர்ட்டி கொடுத்துக்கிறேன், வேல்யூ ரிலேட்டிவ்னு கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் பொசிஷனில் 5 வேல்யூஸுமே பார்த்தோம். ரிலேட்டிவ், அப்சோல்யூட், ஃபிக்ஸ், ஸ்டிக்கி, ஸ்டாட்டிக்னு. இப்போ நான் ரிலேட்டிவ் மட்டும் கொடுத்துக்கிட்டேன். தென் ஃபர்ஸ்ட் பாக்ஸுக்கு லெஃப்ட் ப்ராப்பர்ட்டி கொடுத்துக்கிறேன், 50 பிக்சல் கொடுக்குறேன். தென் செகண்ட் பாக்ஸுக்கு லெஃப்ட் ப்ராப்பர்ட்டி கொடுத்துக்கிறேன், 100 பிக்சல் கொடுக்குறேன். தென் பாட்டம் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன், 50 பிக்சல் கொடுக்குறேன். தென் தேர்ட் பாக்ஸுக்கு லெஃப்ட் ப்ராப்பர்ட்டி கொடுத்துக்கிறேன், 150 பிக்சல் கொடுக்குறேன். தென் பாட்டம் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன், 100 பிக்சல் கொடுக்குறேன். தென் ஃபோர்த் பாக்ஸுக்கு லெஃப்ட் ப்ராப்பர்ட்டி கொடுத்துக்கிறேன், 200 பிக்சல் கொடுக்குறேன். தென் பாட்டம் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன், 150 பிக்சல் கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க எல்லா பாக்ஸுக்குமே நம்ம பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்ததுனால ரிலேட்டிவா இருக்குது. தென் அதே மாதிரி ஒரு பாக்ஸுக்கு மேலே இன்னொரு பாக்ஸ் ஓவர்லாப்பிங் ஆகிருக்குது. நம்ம லெஃப்ட் ப்ராப்பர்ட்டி அண்ட் பாட்டம் ப்ராப்பர்ட்டி கொடுத்தனால இப்போ இந்த 4th பாக்ஸ் தான் ஃப்ரண்ட்ல ஃபுல்லா டிஸ்பிளே ஆகுது ப்ளூ கலர்ல. பேலன்ஸ் 3 பாக்ஸஸுமே ஃப்ரண்ட்ல ஃபுல்லா டிஸ்பிளே ஆகல. ஸோ இப்போ நம்ம Z இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி நான் இந்த செகண்ட் பாக்ஸ் எல்லோ கலர் பாக்ஸை ஃப்ரண்ட்ல டிஸ்பிளே பண்ண வைக்க போறேன். ஸோ அதுக்கு செகண்ட் பாக்ஸுக்கு Z இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டி கொடுத்துக்கிறேன், 2 வேல்யூ கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க அந்த எல்லோ பாக்ஸ் ஃப்ரண்ட்ல ஃபுல்லா டிஸ்பிளே ஆகிருக்குது. தென் இந்த 4th பாக்ஸ் ப்ளூ கலர் பாக்ஸை பின்னாடி டிஸ்பிளே பண்ண வைக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு பாக்ஸ் 4 கிளாஸ் நேம்ல Z இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டி கொடுத்துக்கிறேன், -1 கொடுக்குறேன். ஸோ நம்ம Z இண்டெக்ஸுக்கு நெகட்டிவ்லி வேல்யூஸ் கொடுத்துக்கலாம், பாசிட்டிவ்லி வேல்யூஸ் கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் -1 கொடுத்தனால அந்த பாக்ஸ் பின்னாடி டிஸ்பிளே ஆகும். ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்க அந்த ப்ளூ பாக்ஸ் தேர்ட் பாக்ஸுக்கு பின்னாடி டிஸ்பிளே ஆகிருக்குது. தென் நெக்ஸ்ட் பாக்ஸ் 1 நான் ஃபர்ஸ்டா ஃப்ரண்ட்ல டிஸ்பிளே பண்ண வைக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு Z இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டி கொடுத்துக்கிறேன், வேல்யூ 3ன்னு கொடுக்குறேன். ஸோ நம்ம Z இண்டெக்ஸுக்கு ஹையரா வேல்யூஸ் கொடுத்துருந்தோம்னா அதை தான் ப்ரியாரிட்டியா எடுத்துக்கும். ஸோ இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் பாக்ஸ் தான் ஃப்ரண்ட்ல ஃபுல்லா டிஸ்பிளே ஆகும். தென் அதுக்கப்புறம் செகண்ட் பாக்ஸ் டிஸ்பிளே ஆகும். தென் தேர்ட் பாக்ஸ், ஃபோர்த் பாக்ஸ் இருக்கும். நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்க ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஃப்ரண்ட்ல ஃபுல்லா டிஸ்பிளே ஆயிருக்குது. தென் அதுக்கப்புறம் செகண்ட் பாக்ஸ் இருக்குது. தென் தேர்ட் பாக்ஸ், அதுக்கப்புறம் தான் ஃபோர்த் பாக்ஸ் இருக்குது. ஸோ இப்படி தாங்க Z இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டி ஒர்க் ஆகும். அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் Z இண்டெக்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி நண்பர்களே.